நீங்க சொல்லுங்க, நீங்க ஃபேமிலி கிட்ட இருந்து எந்த மாதிரி பேசிக் சப்போர்ட்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்? அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்டார்ட் அப்னா எந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும்? அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம ஏதாச்சும் ஒரு பிசினஸ் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். தெர் ஆர் செவரல் சர்வீசஸ். விமனே அதுக்கு வந்து பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு டியூஷன் நடத்துகிற ஒரு லேடி இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்கனாக்கா அவங்க வீட்டுக்கு போய் வேலை செஞ்சு கொடுக்குற ஒரு லேடி இருப்பாங்க. கோலம் மட்டும் போட்டு கொடுக்குறேன்னு ஒரு லேடி இருப்பாங்க. வெறும் பாத்திரம் தேய்ச்சி தர அப்படின்னு சொல்கிற ஒரு லேடி இருப்பாங்க. இந்த மாதிரி விமன் ஆர் மெஜிஷியன்ஸ். ஆக்சுவலி எம்டி ஹேண்ட்லேயே மேஜிக் பண்ண முடிஞ்ச ஒரு கிரியேச்சர் இஸ் விமன் த்ரூ அவுட் த வேர்ல்ட். ஸோ அதனால் இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் ஃபார் அஸ். ஓகே. ஸோ ஸ்டார்ட் அப் வந்து நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நம்மளால பண்ண முடியும். பட் அந்த ஒரு பிஸ்னஸை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், வி நீட் டு ட்ரஸ்ட் அவர் செல்ஃப். பிகாஸ் நம்மளை தவிர யாரும் நம்மளை ட்ரஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. நோ படி இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபார் அதர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்காக நின்றுக்கணும். அடுத்து நம்மளுக்காக ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஏன்னா ஆப்வியஸ்லி சொசைட்டி வில் ட்ரை டு ஷேக் ஆர் கான்ஃபிடென்ஸ் இன் ஆர் செல்ஃப். அந்த இம்பேக்டை விட்டு வெளில வரத்துக்குள்ளே நம்ம நிறைய பேச்சுக்கள் கேட்க வேண்டியிருக்கும், கேரக்டர் அசோசியேஷன் கேட்க வேண்டியிருக்கும். உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு செம த்ரில்லிங்கான ஒரு டிமோட்டிவேஷன் இருக்கும். இதெல்லாத்தையும் தாண்டி வர்றதுல தான் ரியல் சேலஞ்சே இருக்குது. அப்போ தான் அந்த மூவி கிளைமேக்ஸ்க்கே போகும்.